இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதை யாருக்கு குறிவைத்து இவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் அறிவோம். அது ஒருபோதும் ஈடுபடாது. ஜனநாயக நாட்டிலே இப்படிப்பட்ட கருப்பு சட்டங்களை எல்லாம் தோற்கடிப்பது வழக்கம். ஒருபோதும் இந்த கருப்பு சட்டங்களை ஜனநாயக நாட்டில் நம்முடைய இந்திய மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தொடர்ந்து தவறு செய்கிறார்கள். இதுவும் இமாலய தவறாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நேற்று நாடாளுமன்றத்தில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது, மக்கள் திரள் நடந்திருக்கிறது. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று திரண்டு இந்த கருப்பு சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரே குடையின் கீழ் நிறுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த தேசத்திற்கு விரோதமான சட்டங்கள். இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அவர் சொல்லியிருக்காரு, ஆனா ஒரு உண்மையை ஒத்துட்டு இருக்காரு. திமுக சிறப்பா களத்துல இருக்கு அப்படின்னு. அதிமுகவையும் பாஜகவையும் அவரு புறந்தள்ளி இருக்காரு. ஆனா மக்கள் எல்லோரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 விழுக்காடுகள் மேல இன்னைக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த கிராமத்துல திட்டங்கள் எல்லாம் வீடு வீடா போய் சேருது. திட்டங்கள்லாம் கிராமமா போய் சேருது. இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்தில் இல்லாத திட்டங்கள்லாம் இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு. திட்டங்கள் தான் பேசும், சமுதாய நல திட்டங்கள் தான் பேசும், அந்த ஸ்கீம்ஸ் பேசும். மக்கள் எதை வச்சு வாக்களிப்பாங்க? 4 ஆண்டுகளாக இந்த அரசு என்ன செய்தது? இதற்கு முன் 10 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி இருந்தது, செஞ்சதா? இப்ப நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செய்ததை 10 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி இருந்ததை 2011 21 வரை செய்தார்களா? ஏன் செய்யவில்லை? இந்த 4 ஆண்டுகளில் 110 சட்டப்பேரவையில் அறிவிப்பாகட்டும், 110 விதியின் கீழ திட்டங்களாகட்டும் உடனுக்குடன் செயல்படுத்தி செயல் வடிவம் கொடுத்து அந்த திட்டத்தை முடித்து வைக்கிறார்கள். அப்படி 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் நடந்ததா என்பதை அவர்கள் வாதிக்க தயாரா? நாங்கள் வாதிக்க தயார்.